ஏய், எங்க மாமனார் சொத்து இருக்குதா, அதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? அதெல்லாம் நாங்க இப்ப பிளான் பண்ணலடி, கொஞ்ச நாள் போட்டுன்னு இருக்கோம். என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். பூந்தேனில் கலந்து. என்னங்க டைம் ஆயிடுச்சு, பாட்டெல்லாம் பண்றீங்க, வாங்க. மாமா எங்க போனாரு, ஆளே காணோம். வாக்கிங் போயிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் ஆளை காணுமே, டைம் வேற ஆகுது. அண்ணா பார்த்து வரலையாண்ணா? என்ன ஆச்சு? கீழே விழுந்துட்டாருப்பா. அப்பா, மாமா என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, வாக்கிங் போனேன், கழுத்தடிக்கு போயிட்டேன்ப்பா. அதான் சொல்றேன், எங்கேயும் போகாதீங்க, வீட்லயே இருங்க. என்ன கேக்குறீங்களா எங்காச்சும்? அம்மா ஓடினே இந்த கட்டமா இது, அது எப்படிமா ஒரு இடத்துல உட்கார முடியும்? அப்பா அவ என்னப்பா சொல்றா, வீட்லயே இருந்தானே சொல்றா. எதனா டிவி பாரு, உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரிப்பா, வீட்லயே இருக்கிறேன்ப்பா. தம்பி அப்பாவை பாத்துக்குப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா இல்ல உட்காருப்பா. பா எப்படி வாழ்ந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு, நாளைக்கு நம்ம நிலைமை எப்படிதான் போகுது. நாளைக்கே இது மாதிரி ஆயிடுவீங்களா? சரிம்மா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா எங்கேயும் வெளில போகாதுப்பா, வீட்லயே இருப்பா. ஏதோ தான் கால் பண்ணுப்பா. ஆமா போனா கதவு சாத்திட்டு போறேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போய் வாங்கப்பா. டேய் ஆப் டிரைவர் மணி, வண்டி எடு. நாளைக்கு லீவ் வேணும்ண்ணா. லீவுன்னே கேட்டுட்டு இருப்பியா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், நீ வண்டி எடு. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ பார்த்து போ ஆபீஸுக்கு, நான் சாயந்தரமா வரேன். இப்போ எடுப்பா வண்டியை. வாடா, இந்த வீட்டுல காலிங் பெல் அடிக்கலாம். ஆமா, அந்த தாத்தா வெளில ஓடியாரு, ஜாலியா இருக்கும். சரி இரு, நான் பெல் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஓடிடலாம், அந்த தாத்தா வந்துரும். யாரு? ஏ தாத்தா, பூ. டேய் சாஸ்திர புடிச்சவனுங்களா? நீ ஓடியாதுடா, ஓடிடலாம் தாத்தா வச்சு. டேய் டேய் சாஸ்திர புடிச்சவனுங்களா? டேய் அம்மா. யாரோ உளுந்து கிடக்காங்களே, யாரு? நாராயண மாதிரி இருக்கு. நாராயணா, நாராயணா. ஏய் நாராயணா, என்னடா ஆச்சு? கீழே விழுந்து கிடக்குற. இருடா, எந்திரி 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 எந்திரி. உட்கார. என்னடா ஆச்சு? கீழே விழுந்து கிடக்குற. ரெண்டு பசங்க காலுக்கு விளைச்சு கிண்டல் பண்ணிட்டு போச்சுங்கப்பா, அதுங்களை துரத்தும் போது விழுந்தப்பா. உனக்கு தான் உடம்புக்கு முடியலையடா, ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குற? என்ன அப்படியே சாய்ச்சி விடுப்பா, என் பையனுக்கு கொஞ்சம் போன் பண்ணுப்பா. ஹலோ, உங்க அப்பா கீழே விழுந்தாருப்பா, சீக்கிரம் வாப்பா வீட்டுக்கு. என்னண்ணா சொல்றீங்க? டேய் வாடா, சீக்கிரம் வண்டி ஏறா. அண்ணே இதோ வந்துடுறேண்ணே, நான் வர வரையும் அப்பாவை பாத்துக்கங்கண்ணே. டேய் வண்டி ஏறா சீக்கிரம். நான் இருக்கேன், வாப்பா நீ. அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? மாமா என்னாச்சு உங்களுக்கு? தம்பி, நான் அப்படி வந்துகிட்டு இருந்தேன், கீழே விழுந்து கிடந்தான், அதை தூக்கி கொண்டு உட்கார வச்சிருக்கேன்பா. ஏன்பா, உன்னதான் வீட்டுல இருந்து வெளில வர வேணான்றல, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? பசங்க காலிங்க விளையாட்டானுங்கப்பா, வெளியே வந்து பார்த்தேன், பசங்க ஓட்டானுங்க, வெளியே வந்து விழுந்துட்டேன்ப்பா. மாமா உங்களால பாருங்க, ஒரே டென்ஷன் தான், வேலை எல்லாம் போச்சு, அடிச்சு புடிச்சு விடறோம்.
நான் என்னம்மா பண்ணுவேன், இப்படி ஆகி போச்சே. டேய் உன் பையனும் மருமகனும் சொல்றத கேளுடா, உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. எல்லாத்தையும் அப்படியே அப்படியே விட்டு வந்துட்டேன். செம்ம டென்ஷன். ஏங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. அண்ணா நாளைக்கு அண்ணங்கிட்ட சொல்லி லீவ் வாங்கி கொடுண்ணா. டேய் நீ எப்போ மூவி டிரைவர் ஆகிறியோ அப்போ தாண்டா உங்களுக்கு லீவு. அப்போ கடைசி வரையும் லீவே கிடைக்காது போல இருக்குதே. என்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அது வந்துங்க, என்ன ஏதோ சொல்லணும்னா இப்ப ஏதோ தயங்குற? இல்லைங்க, மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி வருவார்ல. யார சொல்ற? மாணிக்க அண்ணனையா? ஆமாங்க, அவர் ஆசிரமம் வச்சுதான் நடத்துறாரு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்லைங்க, மாமாவும் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. மாமாவோட ஃப்ரெண்டும் அங்கே தானே இருக்காரு, அதனால மாமாவே கொண்டு போய் அங்கே விட்டுட்டா. என்னது? என்னடி பேசுற? எங்க அப்பாடி அவரு. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? நானும் வேலைக்கு போறேன், நீங்களும் வேலைக்கு போறீங்க, நம்ம 2 பேர்ல ஒரு கவனிச்சிக்க முடியல, அதனால தானே சொன்னேன். இங்க பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்ப தினம் நம்ம இப்படியே இருக்கணும். அவர் எங்க கீழே கொஞ்சம் நடப்பாரு, அங்கேருந்து உங்களுக்கு போன் வரும், நம்ம இங்கேருந்து விளையாடணும். அதான். ஐயோ, இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? முதல்ல அவரை போய் பார்க்கலாம், இதை பத்தி பேசலாம். என்ன சொல்றீங்க? சரி வா. வா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அதெல்லாம் வேணாப்பா, நல்லா தம்பா இருக்கிறேன். நல்லா இருக்கிறதுக்கு என்னத்துக்கு எங்களை வர சொல்லணும்? ஏய் சும்மா இரு. அம்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டுமா, நீங்க உங்க வேலையை பாருங்க, என் ஃப்ரெண்டுக்கிறேன் என் கூட. அண்ணா பாத்துங்கண்ணா, நாங்க 2 பேரும் வெளில போயிட்டு வரோம். போயிட்டு வா தம்பி, நான் பாத்துக்கிறேன். வா. டேய் வண்டி ஏறா. எப்பா இந்த பாதி டிரைவர் பையனுக்கு நாளைக்கு லீவ் வேணுமாப்பா, விட்டு விடுப்பா. டேய் அவர்கிட்டயும் சொல்லிட்டியாடா? எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன பசங்க பர்ஃபி துண்ணா வேற வாங்கி தர, அதுக்காக சண்டை போடுவீங்களா? போங்க, அப்படிக்கா போய் விளையாடுங்க. பருப்பி துணுறதுக்கு எப்படி அடிச்சான்னு தெரியுமா? மூஞ்சி மேலையா? நீ ஏன் என் மூஞ்சி மேல அச்ச? தலைமையில வச்சிருந்தா வாங்கிட்டு இருப்பான்ல. அண்ணன் சொல்லுது பாரு, தலைமலை அடி வெடித்தானே மூஞ்சி மேலையா அடிச்சா? நான் தலைமாலி அடிச்சுக்கிறேன், ஆனா பர்த் தோணக்கூடாது. சபா, எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. துண்ண மாட்டான், போயா அப்படிக்கா போய் விளையாடுங்க. நீ இப்படிக்கா போய் விளையாடு போ. ஐயா வணக்கம். ஐயா வாப்பா, வணக்கம். அப்பா எப்படி இருக்காரு? அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் என்னாச்சு அப்பாவுக்கு? ஒன்றும் இல்லையா, முன்ன மாதிரி அப்பாவால் இருக்க முடியுதில்ல. அப்பப்போ கீழே விழுந்துடுறாரு, சூதானமா இருக்க மாட்டேங்கிறாரு. வயசாச்சு இல்லப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்புல. நீ தான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும். எங்களால பாத்துக்க முடியலங்க, அதான் அவர் இட்டு வந்து இங்க விடலாமான்ற யோசனை நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன். என்னங்கய்யா ஏதோ பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துட்டீங்க? நான் ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? இல்லைங்க ஐயா, நாங்க ஒண்ணு பேச வந்தோம், நீங்க வந்து கதை கேக்குறீங்கன்னு சொல்றீங்க. இதை முதல்ல கேளுங்கம்மா, அப்புறம் பேசுங்க. ஐயா சொல்லுங்க. ஒரு 25 வருஷம் இருக்கும், ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வந்தாரு. பார்த்து விழுந்துட போறீங்க, பார்த்து விளையாடுங்கடா. வணக்கம். வணக்கங்க ஐயா, ஒரு முக்கியமான விஷயமா உங்கள்ட்ட பேச வந்திருக்கோம். சொல்லுங்க. ஐயா, என் மனைவிக்கு வந்து கேன்சரு, அவங்களால குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது. கேன்சரா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ளப்பா, அவன் குழந்தை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன்பா. விடுங்கம்மா, யார் யாருக்கு என்ன குடுப்பனை இருக்கோ அதுதான் நடக்கும். ஐயா, டாக்டர்லாம் போய் பார்த்தேன், குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். தம்பி, இது போலதான் பல பேர் வந்து குழந்தைய தத்து எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுறாங்கப்பா. ஐயா, நான் பிஸ்னஸ் பண்றேன், எனக்குன்னு என் பொண்டாட்டியும் போயிட்டா அதுக்கப்புறம் யாரும் இல்லை, நான் நல்லபடியா பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு குழந்தை தத்து கொடுங்க. அப்படியா? சரி, அப்பப்போ நான் வந்து குழந்தைய பார்த்துட்டு போவேன், அதுக்கு சம்மதிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இங்கேருந்து என் வீடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க.
சரி ஒரு நிமிஷம் இருங்க. ரகு இங்க வாப்பா. இங்க பாருங்க, இனி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும். ஆஃபீஸ்க்கு வாங்க. ரகு கண்ணா, இனிமேல் அவங்க சொல்றதை கேட்டு தான் இருந்துக்கணும். அவங்க கூட தான் இருக்க போற, சரியா? தம்பி முடிச்சுப்பா கதை. ஐயா இந்த கதையை ஏன் எங்க கிட்ட சொல்றீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளைய தத்தெடுத்துட்டு போனான்னு சொன்னேன்ல, அந்த புள்ள தான் நீ. ஐயா என்னையா சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாப்பா, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் வளர்த்தான்ல, அவனுக்கு இது தேவைதான். அப்பா, ஏய், எங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ண வந்தேன் பாரு. நீ என்ன பண்றன்னா, உங்க அப்பாவை கொண்டு வந்து இங்க சேர்த்துரு. நான் பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா. ஐயா இது நடக்கவே நடக்காதியா. எங்க அப்பாவை நான் எங்கேயும் விட மாட்டேயா. நானே பாத்துப்பேயா, நானே பாத்துக்கிறேன். எனக்கு இல்லைங்க, நானும் வந்துடுறேங்க. இந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் நம்புறானுங்க, இல்லைன்னா அந்த ஆலயத்துல வந்து விட்டுருப்பான். இங்க இருக்கிறதுங்களே பாத்துக்க முடியல, அவன் வேற வந்திருந்தானா யார் சமாளிக்கிறது? எப்படியோ நல்லது நடக்கணும்னா இது மாதிரி ஏதாவது கதையை சொல்லுங்க. ஊர் ஃபுல்லா நல்லதாவது நடக்கட்டும்.